ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 பசங்களுக்குமே ஒரே நாள் தான் பிறந்த நாள். சிவன்யாவுக்கும் மித்ரனுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு தான் வச்சோம். அவங்களுக்கு கேக்கெல்லாம் எது வாங்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டோம். ஏன்னா சாக்லேட் மட்டும் ஸ்கூலுக்கு போகிறதுனால எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதனால் ஒரு பாக்கெட் சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுத்து விட்டேன். கேக் இந்த வருஷம் வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம். ஏன்னா அது ஒரு பசங்களுக்கு அடுத்து நம்ம கஷ்டமாக இருக்கப்போ பார்த்திங்கன்னா வெட்ட முடியாத சூழ்நிலை வந்துடும். அடுத்து அவங்க கேக் அம்மா அப்பா வெட்டலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு போகிறதுனால நம்ம சாக்லேட் வாங்கி மட்டும் கொடுத்து அவங்க சந்தோஷத்துக்காக பசங்கள்கிட்ட கொடுத்து சந்தோஷப்படுறதுக்காக ஒரு புது ட்ரெஸ், ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம். கொடுத்தா மட்டும் போதும்னு நினச்சிட்டோம் நாங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேக்குக்கு பதிலாக ஒரு 10 பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாப்பாடை போடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் ஒரு 10 பேருக்கு தான் சமைக்கிற மாதிரி ரெடி பண்ணோம். அது பார்த்தா 8 பேருக்கு தான் வந்துச்சு கரெக்டாக. ஸோ பசங்களுக்கு கூட கொடுக்கல, நாங்களும் சாப்பிடல. எங்களுக்கு தனியாக முட்டை குழம்பு வச்சுட்டோம். அந்த 10 பேர்த்துக்கு வாட்ரு பாட்டிலு, இது சாப்பாடு காளான் பிரியாணி தான் கிண்டணும், வெஜ்ஜு தான் கிண்டணும். காளான் பிரியாணி, முட்டை, தயிர், வெங்காயம், ஒரு வாட்ரு பாட்டில். இல்லை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவுக்கு அவங்களுக்கு கொடுத்தோம், கையில் கொடுத்தோம். இது நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தி தான். நம்ம பசங்களுக்கு பிறந்தநாளுக்கு நம்மளால் முடிஞ்சது. ஸோ கொடுத்துட்டு சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருந்தாங்க. அவங்க கொடுத்துட்டு உங்கள் பிள்ளைய 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, சந்தோஷமாக இருக்கட்டும், பால் பொங்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்களை வாழ்த்துனாங்க. ஸோ அந்த ஒரு சந்தோஷம் என் பிள்ளைகளுக்காக இன்றைக்கி பிறந்த நாள் கிடச்சிச்சில்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.